நினைத்தேன் வந்த சீரியல்ல ஒரு குட்டி பிரமோ வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெளியில் இந்துமதியோட நினைவிடத்துக்கு போயிட்டு வந்து திரும்பவும் வீட்ல வந்து இந்துமதியோட போட்டோவை பார்க்குறாங்க. இந்து நீ போய் ஒரு வருஷம் ஆச்சு. நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையே இல்லை. உன்னோட நினைவா நமக்கு 4 குழந்தைங்க. 4 பேர்த்தையும் நான் ஒத்த ஆளா பார்த்து வளர்க்கறது எனக்கு எவ்வளோ சிரமம்னு எனக்கு இப்போ தெரியுது இந்து. நம்ம 2 பேத்துக்குள்ள இருந்த ஒத்துமை யாருக்குமே தெரியாது. மனசளவில் நம்ம 2 பேத்துக்கும் எந்த ஒரு சண்டையோ சங்கடமோ இது வரைக்கும் வந்ததும் இல்லை. 365 நாள் நம்ம சந்தோஷமா தானே இருந்தோம். அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மட்டும் ஏன் என்கிட்ட நீ கோவிச்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியல. ஐயோ என்கிட்ட கோவிச்சுக்கிட்டு தான் போனேன். எதையுமே என்னால் மறக்க முடியலையே இந்து. சந்தோஷம் சிரிப்பு நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எதையுமே நான் மறக்கலை. எல்லாம் என் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் மட்டும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டு நீ போயிட்டே இந்து. நான் சந்தோஷமா இருக்கணும்னா நீ திரும்ப வரணும் இந்து. நீ வா வான்னு கூப்பிட்டு இருக்காங்க. இந்துவோட போட்டோவை பார்த்து எழில் மனசு உடஞ்சு அழுத்திட்டு இருக்காங்க. திரும்பவும் அந்த வாழ்க்கை நம்ம வாழணும், வா திரும்பி வா இந்து இந்துன்னு அழுதுட்டே இருக்கிறாங்க. இது அந்த பக்கமா வெளியில நின்று பாட்டி பார்த்துட்டு இருக்காங்க. எழில் மனசு உடஞ்சு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பாட்டியும் மனம் கண் கலங்கி நிற்கிறாங்க. சுடர் கையில தாலி இருக்குது. அந்த தாலியை எடுத்துக்கிட்டு வராங்க. அந்த தாலி யாரோடதுன்னே தெரியலையே. 1 வருஷம் ஆயிடுச்சு இந்த தாலி நம்ம கைக்கு வந்து. ஆனா இது யாரோடதுன்னே தெரியல, யாருக்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியலையே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எழில் வீட்டுல சுடரோட போட்டோவுக்கு மாலையெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க போட்டிருக்கிற தாலியும் கையில வச்சிருக்கிற தாலியும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனா சுடர் அதை கவனிக்கவே இல்லை. இன்னும் கொஞ்ச நாளையில நம்மளுக்கு விசா வந்ததும் நம்ம வெளிநாடு போயிடுவோம். அதுக்கப்புறம் இந்த தாலியை நம்ம வச்சிருந்து என்ன செய்ய போறோம், இது யாருக்கிட்ட சேர்த்துறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சுடர் யோசிக்கிறத பார்த்தா அந்த வீட்டில் பாட்டிக்கிட்டயோ அல்லது எழில் சார்கிட்டயோ இதை சேர்த்திடலாமா. எழில் சார்க்கோ பாட்டிக்கோ இந்த ஊர்ல அறிமுகமானவங்க அதிக பேர் இருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த தாலிக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட சேர்த்துறதே சரி. மனோகரி சுடரையே கவனிச்சுட்டு இருக்காங்க. இவ எதுக்கு தயங்கி தயங்கி எழில் ரூம் பக்கம் போய் நிக்கிறா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மனோகரி எதுவா இருந்தாலும் சரி நம்ம பேச போகுது. கடைசியில பாட்டி வந்து நம்மளை திட்ட போக இதெல்லாம் தேவையா, நம்ம பேசாம அமைதியா இருந்துக்கிறதே நல்லது அப்படின்னு வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்க்குறாங்க. மனோகரி சுடர் மாடிக்கு போறாங்க. எழில் ரூம் பார்க்குறாங்க. அவங்க போட்டோ நின்று பார்த்துட்டு இருக்கிறது கவனிச்சிட்டாங்க. அபி, அஞ்சலி, காவியா, கவின் எல்லாத்துக்குமே அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அபிகிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. அம்மாவை பார்க்கணும்னு போல இருக்கு. அம்மா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. நம்மளை விட்டு பிரிஞ்சு 365 நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லி அழுகுறாங்க. அம்மாவை இனிமே நம்ம நினைச்சாலும் பார்க்க முடியாது. அம்மாவை இனிமே நம்ம போட்டோவில் தான் பார்த்துக்க முடியும். நம்ம வேணா அம்மாவோட நினைவிடத்துக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டு வரலாமா அப்படின்னு அபி கேட்க கவின், காவியா, அஞ்சலி எல்லாருமே சரின்னு போறாங்க. மனோகருக்கு இன்னும் சரியான வெறுப்பாகுது. இன்னும் இந்த குடும்பத்துல இந்துவை மறக்கவே இல்லையா, இவளை மறக்கிறதுக்கு என்ன பண்ணணும். முதல்ல இந்த 4 குழந்தைகளை தூக்கி இவளை சுடர வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அப்பதான் இந்த குடும்பத்துல அமைதி நிம்மதி எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க மனோகரி. குழந்தைங்களோட ஆதங்கத்தை பார்த்துட்டு சுடர் சரி வாங்க அம்மாவோட நினைவிடத்துக்கு போயிட்டு வருவோன்னு கூட்டிட்டு போறாங்க. ஆட்டோவில் தான் போறாங்க சுடர். மனோகரி வேலுக்கு போன் பண்றாங்க. வேலு அடியட்களை தயார் பண்றாங்க. சுடர் குழந்தைங்களோட எந்த போயிருக்காளோ அங்க குழந்தைங்களையும் தூக்குங்க, சுடரையும் தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. திரும்ப திரும்ப இந்த சுடர்னால தானே வீட்டுல பிரச்சனைன்னு சுடரை மறுபடியும் அந்த வீட்டுல சேர்த்துக்க மாட்டாங்க. இதுதான் நல்ல சான்ஸ் நினைச்சு குழந்தைங்களை தூக்குங்கடா அப்படின்னு வேலு உத்தரவு போடுறாங்க. அங்க ரவுடிங்களும் குழந்தைங்களை தூக்குறதுக்கு தயாரா இருக்காங்க. 4 ரவுடிங்களும் 4 குழந்தைங்களையும் துரத்துறாங்க. ஆளுக்கு ஒரு திசையில ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஒரு புயல் காத்து வேகம்னா பலமா வருது. உயிர் தப்பிச்சா போதும்னா அறக்க பறக்க ரவுடிங்க கிட்ட இருந்து குழந்தைங்க 4 திசையில ஓடிட்டு இருக்கும்போது அஞ்சலி பாப்பா ஒருத்தன் கையில சிக்கிட்டா. குழந்தைய தூக்கி விசிறி வீசுற நேரத்துல அம்மானு அஞ்சலி சத்தம் போட்டதும் ஆவியா பறந்து வந்து இந்து கை தாங்கி பிடிச்சுக்கிறாங்க. எழில் கேட்ட மாதிரியே இப்ப சுடரும் ஆவியா வந்து நிக்கிறாங்க. அம்மாவை உணர்வு பூர்வமா பார்த்த அஞ்சலி பாப்பானால அம்மாவை மறக்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறா. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் ஒரு எபிசோட்ல பார்க்கலாம்.